வணக்கம் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு ப்ரீமியம் ட்ரெயினில். அது என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 20608 மைசூர் ஜங்ஷனில் இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் இந்த வீடியோவில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரில் அந்த 7th 8th 9th 10th பிளாட்ஃபார்முக்காண்டி ஒரு டெர்மினல் கட்டினாங்களா, ஒரு சும்மா புக்கிங் கவுண்டர் மாதிரி, அதுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து ஈஸியாக வர மாதிரி இருக்குது. எப்படி வரதுன்னு இப்போ போய் பார்த்துருவோம். நீங்கள் இந்த மாகடி ரோடு சைட்லேருந்து நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா நீங்கள் நேராக வந்து ஓக்கலிபுரா அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ஸோ அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நிற்கிறதுல தான் வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இப்போ வந்து அது டிபார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து ஏசி டபுள் டக்கர், சென்ட்ரல் போகிற டபுள் டக்கர். இது விவி பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வருதுன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம 2வது என்ட்ரன்ஸ்லேயே அதனால் டேரெக்டாக உள்ளார வந்தாச்சு, படியெல்லாம் ஏற தேவையில்லை. நம்ம இந்த வந்தே பாரத்தில் சேர் காரில் தான் போகிறோம், ஏசி சேர் காரில். ஸோ இதோட ஃபேர் என்னங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து முந்தானேத்தி தான் இந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு. நான் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 26 தான் இருந்தது. உடனே வந்து எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே தான். இந்த வந்தே பாரத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு சாதாரண வந்தே பாரத்தில், இதுதான் வந்து ஆக்சுவல் ஒரு ஓஜி வந்தே பாரத். இப்போ ரீசெண்டாக வர வந்தே பாரத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், ஸ்டாப்பிங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். பட் நம்ம போகிற வந்தே பாரத்தில் இந்த பெங்களூர்லேருந்து சென்னை, அதாவது இங்கேருந்து ஒரு 475 கிலோமீட்டர் மேலே இருக்கும் இங்கேருந்து சென்னை. இதுக்கு இடையில் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டாப்பு தாங்க, காட்பாடி மட்டும்தான் அந்த ட்ரெயின் நிற்கும். மைசூர்லேருந்து அந்த ட்ரெயினை எடுத்தாங்கன்னா மைசூரில் 1:05க்கு எடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து 2:50க்கு பெங்களூர் வருது. அப்புறம் காட்பாடிக்கு போயிட்டு நைட்டு 7:20க்குலாம் உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலே போயிடும். ஃபைனலி ஆன்போர்ட் வந்தே பாரத் கைஸ். சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. போகிற டைரக்ஷன்லேயே விண்டோ சீட் கிடச்சிருக்கு. ஆனால் விண்டோ மட்டும் இல்லை, விண்டோவே இல்லை. பார்த்தீங்களா நம்ம உட்காந்துருக்க இடத்துல இருங்க, நான் அல்ட்ரா வைட் போட்டு காமிக்கிறேன். ஆன் டைமுக்கு தூரம் மூடிய ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போ ப்ரோ, நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு புல் லைட்டாக வருது. நடுப்பாதையிலேயே ட்ரெயினை நிறுத்தி போட்டாங்க கடைசியில். முன்னாடி சிக்னல் கிளியர் ஆகல போல இருக்குது. எனக்கு விண்டோ இல்லாதனால நான் உட்காந்து படிச்சிட்ருக்கேன். இந்த ஒரு புக் ஒன்று வச்சுருந்தாங்க கீழே, படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த புக்கில் சமையல் குறிப்பெல்லாம் போட்டிருக்காங்க கைஸ், நிறையா இருக்குது. நிறைய டிப்பெல்லாம் அதை போட்டிருக்காங்க. அந்தமான் டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது செல்லுலார் ஜெயிலை பற்றி தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் போடலை இதில். இப்போதான் கைஸ் எடுக்கிறாங்க ட்ரெயினை. ஒரு 5 நிமிஷம் ட்ரெயின் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தது. இப்போ தான் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு டீ கப் வச்சுட்டு போயிட்டாங்க. ஹாட் வாட்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம்.
ஏதோ புதுசாக கொடுக்குறாங்க காய்ஸ், என்னன்னு பார்ப்போம் என்னன்னு பிரித்து. சத்தியமாக நான் உட்காந்துருக்க சீட்டு மட்டும் ஒரு மாதிரி எனக்கு வெறுப்பாக இருக்குங்க. விண்டோவே தெரியலை. ஒன்று அங்கே பார்க்கணும், இல்லை கழுத்தை திருப்பி இங்கே பார்க்கணும், இப்படி பார்க்க முடியலை. இப்போது வந்து நம்ம ஜோலார்பேட் கிட்ட இருந்து ரீச் ஆகிட்ருக்கோம். அந்த மலையை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. விஷயம் ரொம்பவே இந்த ட்ரெயினில் ஒஸ்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து ஜோலார்பேட் வரதுக்கே 2 மணி நேரம் எடுத்துக்கலாம், தப்பில்லை. பட் ஆனால் வந்தே பாரத் ப்ரோ இந்த ஜோலார்பேட் பெங்களூர் ரூட்டில் இன்னும் வந்து 130 ஆக்கலை. டாப் ஸ்பீடு வந்து 110 தான் வந்து போயிட்டுருக்குது. ஆனால் அது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி தான் டபுள் டக்கர் போயிட்டுருக்கு. அதை இன்னும் ஓவர்டேக்கே பண்ணல. நடுவில் ஓவர்டேக் டைக்கல் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஓவர்டேக் பண்ணும். பட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு கூட்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அதனால் டபுள் டக்கரை முன்னாடி விட்ருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து டபுள் டக்கரை ஓவர்டேக் பண்ணல. ஜோலார்பேட்டில் தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 16 நிமிஷம் டிலேலே இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினில் ஸ்லாக் டைம் கிடையாது. அதை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். 14 நிமிஷம் டிலே இன்னும் கூலாக இருக்கக்கூடாது. ஸோ போகிறதுல தான் சீக்கிரம் போக முடியும். எனக்கு வந்து 7:30 மணிக்குள்ளார இந்த ட்ரெயின் போயே ஆகணும். அப்படிப்பட்ட நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ரீச் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். அதனால தான் நான் இந்த ட்ரெயின்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்கெட் போட்டது. இல்லாட்டி நான் வந்து டபுள் டக்கர்லேயே போட்டிருந்துருப்போம் பொறுமையாக. என்னங்க நிறுத்திட்டான் ட்ரெயினை, இதோ நிறுத்திட்டான் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட ஃபேரை பற்றி பார்த்துருவோம். ஸோ நான் வந்து புக் பண்ணது வந்து சிசியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போது தான் புக் பண்ணேன். நான் வந்து எனக்கு ஃபுட்டு வந்து ஆப்ஷனலாக இருக்கும் டிக்கெட் புக் பண்ணும்போது. நான் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் அதை கேன்சல் பண்ணேன். நீங்கள் நார்மலாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஃபுட்டோடு சேர்த்து 900 ரூபாய்க்கு மேலே வரும். நான் ஃபுட்டு இல்லாமல் புக் பண்ணனால 895 ரூபா அந்த ஒரு ரேட் கிட்ட தான் வந்து டிக்கெட் ஃபேர் வந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஒன்று மட்டும்தான் கொடுப்பாங்க. வேறு எதுவும் நைட்டுக்கு டின்னர்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ப்ரோ அப்போ வாட்டர் பாட்டில் வாங்கினீங்க, இப்போ ஏதோ ஒன்று புதுசாக கொடுத்தாங்களே, அதெல்லாம் வந்து இது வந்து அந்த ஸ்நாக்ஸோட ப்ரைஸில் வராது. வாட்டர் பாட்டில், இந்த புக்கு, டீ எல்லாமே வந்து நம்ம ப்ரீமியம் ட்ரெயினில் போகிறனால பேஸ் ஃபேர்லேயே வந்துடும். ஸோ அந்த ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்நாக்ஸுக்கு பெருசாக இருக்காது. ஒரு 4 ரொட்டி கொடுப்பாங்க, 2 பன்னு கொடுப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் இது கொடுத்தது வந்து என்னாலே நம்ப முடியல. ஸோ ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து இப்படி கொடுத்து, அதாவது வந்து இந்த ட்ரையல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் விற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாேருக்கும் வருமானு கேட்டால் தெரியாது எனக்கு. இப்போன்னு பார்த்தது ஒர்க் ஆகுதுங்க. ஸ்கிப்பிங் ஜோலார்பேட்டை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ தான் கைஸ் நீங்கள் உண்மையான விபியை பார்க்க போகிறீங்க. கமான் டைகர் 130 போ. நான் நின்றுட்டு டேய் சதாப்தியே 130 போச்சாடா இந்த ரூட்டில். என்னடா இது 110 தான் போகுது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. இப்போ இந்த இடத்த பாருங்கண்ணா எப்படி இருக்குதுன்னு. இந்த ஜோலார்பேட்லேருந்து காட்பாடியாக அந்த ஆம்பூர் வரைக்குமே ரூட் நல்லா இருக்குங்க. பச்சை பசேல்னு. ஆப்போசிட் சைடு நல்லாயிருக்கும். சும்மா 130 க்ரூஸ் பண்ணிட்டு போகிறாப்புல. 130 அங்கங்கே தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தா 120க்குள்ளாரே தான் ட்ரெயின் போகுது.
லைக் இந்த கருவு மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பாத்ரூம் டூர். இப்போ நான் பேச ஒழுங்காக கேட்குதான்னு தெரியல, ஏன்னா 130 போகிறனால செம்ம சவுண்டாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது, ஹேண்ட் வாஷ் இருக்குது, ஹேண்ட் ட்ரையர் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்குது, ஃப்ளஷ் பட்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுதான் பறக்குது வெளியில் ட்ரெயின். 130 பாம்பு ஸ்கிப் அடிச்சு பாருங்க. நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அதனால் நல்லா வீடியோ எடுக்க முடியல, மொரட்டு ஸ்கிப்பு. ஸோ அடுத்த ஸ்டேஷன் ஏதாவது 130 ஸ்கிப் அடிச்சுன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஸ்மோக்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஏர் சாம்பிளிங் பாயிண்ட். இப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா இது மூலயமா நீங்கள் வந்து வசமாக மாட்டிப்பீங்க. ஸோ டோன்ட் ஸ்மோக் இன் ட்ரெயின். நார்மலாகவே நீங்கள் ஸ்மோக் பண்ண வேணாம். இதுதாங்க ரூட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். நான் எந்த ட்ரெயின் ஏறினாலும் இங்கே நிற்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். இந்த ட்ரெயினில் அந்த குரூப்பே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா டோரை திறக்க முடியாதுல்ல, அதனால். நான் ஆக்சுவலாக சாதாரண மில்க்கு நினச்சி தான் இவ்வளோ நேரம் குடிக்காமல் இருந்தேன். இதை நம்ம அப்படியே வந்து குடிக்கலாமா? ஸோ இதில் போட்டிருக்கு ஆர்கானிக் கவு மில்க்கு. இது வந்து பாயிலெலாம் பண்ண வேணாமா, அப்படியே குடிக்கலாமா? நம்ம எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போமா? இதில் பெண்டிங் உள்ளது கீ மட்டும்தான். இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, இல்லாட்டி சாப்பிட்ட ரிவ்யூ சொல்லலாம். கிலோமீட்டர் கொண்டு வந்தனால இங்கே ஃபென்சிங் போட்டிருக்காங்க சைடில். ஸோ அது ஒரு சில இடத்துல தான் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்காது ஃபென்சிங். இன்கேஸ் வந்து ஏதாவது ஆடு மாடு ஏதாவது இந்த பக்கம் தாண்டி தான் நிற்கிது. பட் இன்கேஸ் தாண்டி வேகமாக வந்துடக்கூடாது, ட்ரெயினில் வந்து மோதிடக்கூடாதுன்னு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நல்லா தானடா போயிட்டுருக்கேன், ஏன்டா திரும்ப ஸ்பீடை குறைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ திரும்ப 75K வந்துட்டான். 130 போகணும் ப்ரோ. நீ என்ன ப்ரோ ஸ்லோவாக போயிட்டுருக்க? गाड़ी की पूरी तरह से रुकने के बाद ही सावधानी से उतरें। ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಮರೆಯದಿರಿ. இந்த பயிலால் தாங்க நம்மளால் முன்னாடி வர முடியல. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினை நம்ம முன்னாடியே கிராஸ் பண்ணியிருக்க வேண்டியது. நமக்கு முன்னாடி வந்து நம்மளை ரொம்ப ஸ்லோவாக்கிட்டாப்புல. ஸோ அதனால் இன்றைக்கி பனிஷ்மெண்ட் அவனை லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போது நம்ம சல்லுன்னு போக போகிறோம். காட்பாடி வந்துட்டோம். ஸோ அந்த பிரிட்ஜை பார்த்துக்கோங்க, இதான் காட்பாடி. அந்த பிரிட்ஜை பார்த்தாலே பொசுன்னு இறங்கிறாதீங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு தட்டி தப்பு பண்ணிட்டேன் காட்பாடின்னு. க்ளோஸிங் வீடியோ எடுக்கலான்னு போனேன், அதை கட்டி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டக்குன்னு இருக்காங்கப்பா. ஆனால் ட்ரெயின் கிளம்பல, இதோ கிளம்பிட்டு. ஏன்னா ஹார்ன் அடிக்கிறது கூட உள்ளார கேட்கல, அந்தளவுக்கு அமைதியாக இருக்கு உள்ளார. இனிமேல் பிரச்சனையே இல்லைங்க, அவன் பாட்டுக்கு அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இந்த அக்கா வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதான் ஸ்பீக்கரு. காஃபி டீ மட்டும் நம்ம எத்தனை தட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் போல இருக்குது, அவங்க கொடுக்க வாங்கிக்கலாம் போல இருக்குது. ஸோ அகைன் வாங்கியிருக்கேன். இந்த முறை நான் வந்து காஃபி வாங்கியிருக்கேங்க, சன்ரைஸோடது. ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. மிக்ஸ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு காஃபி தூளை ஃபுல்லாக கொட்டிடுவோம். இதுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ காஃபி தூள் மட்டும் நம்ம கொட்டியிருக்கோம். கலக்குன்னு கலக்கிட்டோம். ஏன்னா ஒரே கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மில்க் பவுடரை வந்து ஆட் பண்ணணும். இது வந்து மில்க் பவுட்ரு, அதான் பால் கிடையாதுல, தண்ணியில் தானே குடிக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சோண்டு பால் பவுடரை கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கலக்கு நல்லா கலச்சி போடு, பிரிச்சு போடு. ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டோமா? இப்போ சீனி
எல்லாத்தையும் கொட்டிட்டோம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கலக்கு கலக்கு நல்லா கலக்கு கலக்கு. ஏதோ காப்பி தூளை ஓவராக கொட்டிட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி கசக்குது எவ்வளோ சீனி போட்டாலும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் சுகர் கேட்டு பார்ப்போம் நம்ம. இந்த ட்ரெயினுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு கேட்ரிங் இருக்குது, ஒய்எஸ்ஏன்னு. இந்த கேட்ரிங் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வந்தே பாரத்துக்குன்னு தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேட்ரிங்கை. டாமி தொங்கிட்டு, டாமி நீ ஒரு 80 ஸ்கிப் அடிக்கன்னு பார்த்தா டாமி ஸ்லோவாக தான் போதும் அரக்கணத்தை தாண்டி. நம்ம சீட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து லைக் என்னென்ன அம்யூனிட்டிஸாக லைக் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா விண்டோ. எனக்கு விண்டோவே இல்லை, ஸோ விண்டோவில் வந்து மேலே உங்களுக்கு கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சன் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இறக்கி விட்டு. உங்களுக்கு ஃபுட் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஸோ தொலைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ திரும்ப வந்து. இங்கே வந்து சும்மா ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதாவது மாட்டுறதுனா மாட்டிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது புக்ஸு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சும்மா ஒரு நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. கீழே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர், அப்புறம் ஃபுட் ரெஸ்ட். அப்புறம் அப்படியே கீழே வந்தோன்னா கீழே பார்த்தா ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப் சார்ஜ் போடுறதும் இருக்குது. மேலே பேக் வைக்கிறதுக்கான லக்கேஜ் ரேக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரீடிங் லைட் இருக்குது. தொட்டாலே போதும் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆம்ரெஸ்ட் வேணால் வச்சுக்கலாம், இல்லாட்டி தூக்கியும் இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அந்த புஷ் பேக் இருக்கும்ல, ஸோ அதோட இது இருக்குது லிவர். இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். வெளியில் நிறுத்தி போட்டுட்டாங்க கைஸ், ஒன்றுமே தெரில, வெளில சும்மா நிறுத்தி போட்டாங்க ட்ரெயின். இருட்டில் எங்கே போயிட்டுருக்கோம், இந்த ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில, ஒரே கும் இருட்டாக இருக்குது, வெளில எட்டி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, வெளில எட்டி பார்க்க முடியாது, டோர் கிட்டே நின்று வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அப்படியே இந்த ட்ரெயின் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரீச்டு. பேசன் பிரிட்ஜு தாண்டிட்டோமான்னு, பேசன் பிரிட்ஜே தாண்டிட்டோமான்னு தெரில, ஏன்னா ஒன்றுமே தெரில வெளியில் இருட்டாக இருக்கனால. இப்போ தான் பேசன் பிரிட்ஜே தாண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு 3 நிமிஷம் டைம் இருக்குது. 3 நிமிஷத்தில் கரெக்டாக போயிடுமா இந்த ட்ரெயின் தெரியலை. அதுக்காட்டி எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிட்டாங்க. சென்னை வந்துட்டோம் நண்பர்களே. ஆனால் இந்த பக்கம் போர்டு இல்லை, அந்த பக்கம் தான் போர்டு இருக்குது. என்னத்தனை வீடியோ எடுக்க, இருட்டாக இருக்குது. சென்னை ரீச் ஆகிட்டோம். 5 நிமிஷம் டிலேயில் தான் வந்து இறக்கி விட்ருக்கு. என்ன பண்ண போகிறோம், ஒன்றையும் ஒரு ட்ரெயினாக மதிச்சு டிக்கெட் போட்டேன் பார்த்தியா, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. டிலே வந்து இறக்கி விட்டுட்டான் ஒரு 5, இப்போ எத்தனை நிமிஷம், 7 நிமிஷம் டிலேயில் தான் சென்னை சென்ட்ரலே வந்திருக்கோம். வெளில போயிட்டு நம்ம அவுட்ரு எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், நம்ம இப்போ சென்னை ரீச் பண்ணிட்டோம். ஏன்டா அப்படி நடந்துக்கிட்டே பேசுகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ அடுத்த ட்ரெயின் நான் போய் பிடிக்கணும், சிந்தாதிரிப்பேட்டில் பறக்கும் ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின். ஸோ அது ஒரு ட்ரெயின் இருக்குது, அதை விட்டுட்டேன்னா நான் எப்போ அடுத்த ட்ரெயின் ஏறுவேன்னு சொல்ல முடியாது, அதனால தான் நடந்துக்கிட்டே பேசுகிறேன். இந்த ட்ரெயினோட ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் உள்ளார எல்லாமே பார்க்காங்க, ட்ரெயின் உள்ளார எல்லாமே பார்க்கா. ஸோ நீட்னஸ் நல்லாயிருக்கு, க்ளீனிங்னஸ் நல்லா இருக்குது, ஃபுட்டுக்கு கரெக்டாக ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்டால் ஒன்ஸ் மோர் கூட கொடுக்குறாங்க. பட் ஆனால் வெளியில் இந்த ட்ரெயினோட கண்ட்ரோலிங் தான் சரியில்லை. அதாவது வந்து சிக்னல் ஒழுங்காக கொடுக்கறதில்ல இந்த ட்ரெயினுக்கு, சிக்னலிங் தான் வந்து ப்ராப்ளம். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஆன் டைமாக போகிறனால கரெக்டாக எங்களால் சிக்னல் கொடுக்க முடியல. இல்லை ஒரு வேளை எங்கள் ட்ரெயினுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு ட்ரெயின் போயிருந்துருக்கு போல இருக்குது, அதனால் ஒழுங்காக அதுக்கு சிக்னல் தரலை. ஸோ அதனால தான் லேட் ஆகிருக்கு இந்த ட்ரெயின், மற்றபடி எதுவும் ரீசன் கிடையாது லேட் ஆனதுக்கு. நான் சொல்லணும்னு நினச்சா எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you.